வணக்கம் மக்களே! கொடுமடா அப்படின்ட்டு நம்ம பேச்சுவாக்குல பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்ப மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. இத காலக்கொடுமைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஏன்னா கிட்டத்தட்ட 5, 6 வருடமா பெர்ஃபார்மன்ஸே இல்லாம ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா, மேலயும் கீழயும் ஓடிட்டு இருக்கு இந்த பங்குகள். ஸோ அந்த பங்குகள் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவ கிரியேட் பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணம், இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்போவோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். பட் இன்னைக்கு தான் இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சண்டே, ஸோ லீவ். அதனால இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு புரிதல் ஏற்படுத்தும். கசகசன்னு பேசாமல் பல பங்குகளையும் உள்ள இழுக்காம குறிப்பிட்ட பங்குகளை பற்றி மட்டும் நம்ம பேசுவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு பங்குகளாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றியான அப்டேட். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷனை தான் கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கடந்த 5 வருடமாக பார்க்கும்போது ஒரே லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த 5 வருடம் ஸ்மூத்தாக போச்சா இந்த பங்குக்கு அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை. ஸோ ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் இந்த ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ரெண்டையும் வந்து மர்ஜ் பண்ணாங்க. அந்த மர்ஜ் பண்ணக்கூடிய டைமில் நல்ல வலட்டைல் இருந்தது. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம், அதே மாதிரி நல்ல சரிவையும் வந்து கொடுத்தது. ஒரு சில நாட்கள்லேயே வந்து கொடுத்தது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த எஸ்டிஎஃப்சி லிமிட்டடை சேர்த்துனதுனால கடன் அதிகமாச்சு. இதனால் டெபாசிட் கூட நம்ம மேட்ச் பண்ண முடியல. ஸோ இதனால் அடுத்து க்ரோத் வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கு எஸ்டிஎஃப்சி பேங்க்குக்கு இந்த டெபாசிட் கம்மியாக இருக்கிறது ஒரு பெரிய தடைக்கெல்லாம் அமைஞ்சது. ஆனால் அதை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஆனால் இன்னுமே வந்து சரி ஆகலை. இது ஒரு பிரச்சனையா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு ஹெச்டிஎஃப்சி பேங்க். அண்டு ரீசெண்டாக பார்க்கும்போது நிறுவனத்தோட சேர்மன் பார்த்தீங்கன்னா சும்மா வேலையை விட்டு போகாமல் போட்டு கொளுத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த கொளுத்தி போட்டதுனால மார்க்கெட்டில் இந்த பங்கை போட்டு அட்டி அட்டின்னு அடித்தாங்க. ஆனால் இதெல்லாம் வாய்ப்பு. ஸோ கசகசன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கண் முன்னாடி வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வருமா தெரியாது. ஆனால் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் ஸோ இந்த பேங்கை கைவிட மாட்டாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னோட புரிதல். ஏன்னா இது மேபி ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆச்சுன்னா பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் வந்து நம்ம நாட்டில் ஏற்படலாம். ஸோ அதனால் சின்னதாக ஏதாச்சும் ஒரு பொறி தட்டுனாலும் இந்த இடத்துல பெரிய அளவுக்கான இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். அதை சரி பண்ணுவாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஸோ ரீசெண்டாக பல பேங்க்கில் நடந்தது. உதாரணத்துக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கலாம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தலையீடு இருந்தது. இப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க் பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நிற்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிரச்சனையாக சால்வ் பண்ணாங்க. பல கடன் புக்கை வந்து விற்றாங்க. அதுவும் குறிப்பாக ஆட்டோ லோன்ஸ் எல்லாம் வந்து விற்றாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய அந்த கடனை வந்து குறைச்சாங்க. ஸோ கடன் மீன்ஸ் அவங்களுடைய லோன் புக்கை வந்து குறைச்சாங்க. அதே சமயத்தில் ஹவுசிங் லோனோட போர்ட்ஃபோலியோவை எந்த டச்சும் பண்ணல. அது அப்படியே தான் வந்து கையில் வச்சுருந்தாங்க. ஸோ காரணம் அது ரொம்ப சேஃப்டி. கார் லோன், ஆட்டோ லோன்ஸை காட்டிலும் ஹவுசிங் லோன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சேஃப்டி. ஸோ அதை கையில் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த படிப்பினை. ஸோ இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது பீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 28% வரைக்கும் சரிஞ்சது. 29% வரைக்கும் சரிஞ்சு ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரை கொடுத்துருக்கு. ஸோ ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை. ஒரு 24% வரைக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து இந்த பங்கு சரிஞ்சு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு கன்சாலிடேஷன் லெவலில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை. ஸோ இதெல்லாம் தாண்டி மற்ற சின்ன சின்ன நீங்கள் வங்கி பங்குகள் எடுத்து பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட வேல்யூவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லை பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லார்ஜ் கேப் பங்கு இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்தால் தான் நமக்கு அட்ராக்டிவாக கிடைக்குமே தவிர, மற்ற நல்லா சிறப்பாக செழிப்பாக செயல்படும் போது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா முதலீடு பண்ணுறதுக்குன்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து கிடைக்காது. ஸோ அதனால் இந்த பக்கம் என்னுடைய பார்வை திரும்பியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லார்ஜ் கேப் பங்குகளை பொறுத்த வரைக்கும் மற்ற பங்குகள் கூட ஒப்பிடும்போது இப்போது நல்ல ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு. ஸோ ஃபெட்ரல் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க்கோட வேல்யூவேஷனுக்கு ஈக்குவலாக அது வந்திருக்கு. அந்த டைமில் நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டில் எங்கே நமக்கு பிளட் ஓடுதோ ஸோ அந்த இடத்துல தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைன் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பெட்டரான ஒரு ஸ்டாக்காக தான் இது என் கண்ணுக்கு வந்து படுது. பட் இது எதுவும் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அது பண்ணுறாங்க. ஸோ பல மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எஸ்டிஎஃப்சி பேங்க்குக்கு கணிசமான வெயிட்டேஜை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு செய்தியும் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஐடிசி. ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு செய்தி வந்தது என்னென்னா,
சிகரெட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ சான்சஸ் இருக்கு. ட்ராப் ஆயிருக்கு. காரணம் இந்த சிகரெட் விலையோட உயர்வு. வரியின் காரணமா உயர்ந்தது. ஆனா, வரி விதிக்கிறதுக்கு முன்னாடியே சிகரெட் விலை உயர்ந்தத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, கருத்து போட்டிருந்தாங்க. இங்க இவ்வளோ ஏறிருச்சு, அந்த சிகரெட் இவ்வளோ ஏறிருச்சு அப்படின்ட்டுலாம். ஸோ உண்மதான். இப்போ காட்ஃப்ரே பிலிப்ஸோட ரிசல்ட் வந்திருந்தது. அந்த ரிசல்ட்ல அவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்தது. ஆனா, அதே சமயத்துல மார்ஜின் பார்த்தீங்கன்னா கூடியிருந்தது. ப்ராஃபிட் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த காலாண்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்புனா, ஸோ இவங்க இந்த டாக்ஸ் எல்லாம் உயர்த்துறதுக்கு முன்னாடியே சிகரெட் விலைய வந்து உயர்த்தியிருந்தாங்க. ஸோ எல்லா கடைக்கும் பார்த்தீங்கன்னா, சிகரெட் விலை டாக்ஸ் வந்து என்ன ரேட்டுக்கு இருக்குமோ, அந்த ரேட்டுக்கு தான் உயர்த்துறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிங்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த டைம்ல கிங்ஸோட விலைய ரூ. 23 ரூ. 25 வந்து ஏத்துனாங்க. ரூ. 18 ஏத்துனாங்க. மற்ற சிகரெட் ரூ. 6 சிகரெட்ட ரூ. 10ன்னாங்க. ஸோ இந்த மாரி பண்ணதுனால இவங்களுடைய மார்ஜின் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது கூடியிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. பட் இதுதான் உண்மையான்னு தெரியல. அதே மாரி தான் நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஐடிசியோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஐடிசி பொறுத்தவரைக்கி மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கிட்டத்தட்ட 3 வருடமா பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஒரே இடத்துல இருக்கு. ஆனா அங்கருந்து பொத்துன்னு கீழ விழுந்து, ஸோ ஆல்மோஸ்ட் பீக்ல இருந்து ஒரு 42% வரைக்கான ஒரு ட்ராப்ப குடுத்தது. ஸோ அப்பவும் நம்ம இத ஃபோக்கஸ் தான் பண்ணோம். ஸோ இப்போ அங்கருந்து சின்னதா ஒரு ரெக்கவர் பெருசாலாம் இல்ல. ஒரு ரூ. 10, ரூ. 20 கிட்ட பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஏற்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பங்குல சான்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ லார்ஜ் கேப் பங்கு என்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. பட் பெட்டர் கம்பெனி. ஸோ சிகரெட்டோட சேல்ஸ் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. இடையில விலை ஏறிருச்சு அப்படின்ட்டு எண்ணிக்கை குறைஞ்சாலும் கூட அகைன் பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு நியர் டெர்ம்ல ப்ரெஷர் இருந்தாலும் கூட, லாங் டெர்ம்ல பார்க்கும்போது இத நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியா தான் வந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ். இத பத்தி நம்ம போதுங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆந்த்ரோபிக், ChatGPT இவங்களுடைய தொல்லையினால ஐடி கம்பெனி சரிவு அடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது டிசிஎஸ் இந்த செக்மெண்ட்ல லீடர், குளோபல் லீடரும் கூட. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, டாப்ல இருந்து 50% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. லாஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண லெவல்ல இருந்து 25% வரைக்கான சரிவையும் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ உச்சகட்ட ப்ரெஷர் இவன் தான் என்னைக்கு மாறுவான் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஸோ இது மட்டுமே ஐடி பங்கு மட்டுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை மட்டுமே போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ மற்ற பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வெறும் ஐடி பங்கில் மட்டும் எக்ஸ்போஷர் ஏற்றுறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது போக ரிலையன்ஸும் வந்து இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ ரிலையன்ஸை நான் இந்த இடத்துல ஆட் பண்ணலை. பட் இப்போது அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஒரு இது வீடியோ ஓட அந்த டெம்ப்ளேட் இப்போ இந்த சார்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிலையன்ஸ் அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1330 கிட்ட இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். ஜியோ ஐபிஓ இன்றைக்கோ நாளைக்கோ நிலுத்துட்டு இருக்கு. ஸோ ஜியோ ஐபிஓ வரும்போது கண்டிப்பாக ஒரு வேல்யூ அன்லாக்கிங் ஜியோவில் ரிலையன்ஸ் ஹோல்டிங் கம்பெனியில் ஏற்படும். ஸோ இப்போவே ரிலையன்ஸ் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 67% பங்குகளை பார்த்தீங்கன்னா கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2.5% 3% தான் ஐபிஓ மூலயமா விற்க போகிறாங்க. மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ ஜியோ தனியாக இருந்து அது தனியாக ஏற்ற இறக்கங்களை காமிக்கும். பட் இருந்தாலும் ஜியோவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட், ஜியோலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் வெளியே போயிருமான்னு கேட்டால் போகாது. அது கம்பெனிக்குள்ளே தான் வரும். டிவிடெண்ட்டை தான் அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதில் பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் எல்லாம் வந்து ஏற்பட்டுறாது. ஸோ ரிலையன்ஸ் அதுக்கப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரான ஒரு இடத்துல இருக்கும், வேல்யூவில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸாக பார்க்குறேன். ஸோ ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்க அந்த ஜியோவில் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை பெரிய அளவுக்கெல்லாம் குறைச்சிட மாட்டாங்க. கண்டிப்பாக கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை அவங்க ஃபேமிலி தான் வச்சுருப்பாங்கங்கிறதும் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ நான் வந்து இந்த இடத்துலையும் பாசிட்டிவாக இருக்கேன். ஸோ 4 லார்ஜ் கேப் பங்குகள் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்குகள். அதை வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஸோ ஒரு புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக. ஸோ இது நான் மட்டும்தான் பண்ணுறேனான்னு கேட்டால் இல்லை. நமக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும் வகையில் நான் பண்ணுறத மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு பக்கம் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, இன்னொரு பக்கம் டிஐஎஸ் வாங்குறாங்க. குறிப்பாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பங்கு இது இன்றைக்கி நேற்றுன்னு பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தா
பராக் பரீக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தான். ஸோ இந்த ஃபண்டில் பாருங்கள் ஐடிசி, டிசிஎஸ், எஸ்டிஎஃப்சி பேங்க் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும். கூடவே ஹெச்எல் டெக்கில் பொசிஷன் எடுத்திருக்காங்க, ஐஜிஎனில் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 5 பங்கை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிப்பில். அதே சமயத்தில் இந்த கோல் இந்தியா, பவர் கிரிட் இது பக்கமெல்லாம் நம்ம இப்போதைக்கு போகக்கூடாதுன்ட்டும் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? ஸோ எக்ஸ்போஜரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. கோல் இந்தியா அண்டு பவர் கிரிட்டில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. பிகேடி டயர்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கிறத பாருங்கள். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முன்னாடியே அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் இதை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க இவங்க கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம சரியான பாதையில் போகிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. ஸோ காலம் பதில் சொல்லும். உங்களுடைய புரிதல் எப்படி வந்து சரியாக இருந்திருக்கு அப்படின்ட்டு எதுவும் நாளைக்கு நடந்துடாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பேஸ் தான். ஸோ டக்குன்னு நம்ம வாங்கினதும் ஒரு மாற்றம் நடந்துடாது. வெயிட் பண்ணணும். இப்போ கோவிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பல ஏற்ற இறக்கங்கள் வேக வேகமாக வந்து இருக்கலாம். ஆனாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கோவிட்க்கு முன்னாடியே வந்துட்டேன். அந்த டைமில் இந்த அளவுக்கான ஒரு ஏற்ற இறக்கமெல்லாம் இருக்காது. சில பங்குகளில் இருக்கும். ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோ அண்ட் எய்ச்சர் மோட்டார் இந்த மாதிரி பங்குகள்லாம் நான் அந்த டைமில் பெருசாக வந்து வளட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ மற்ற சின்ன பங்குகள்லாம் அந்த அளவுக்கு வந்து வளட்டில் பார்த்தது இல்லை. ஸோ பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் ஒரு நாளில் வந்து ஏற்படாது. ஸோ இப்போது அசால்ட்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா 10-20% வரைக்கும் ஏற்றத்தை தினமும் வந்து கொடுத்துட்ருக்கு, ஏற்ற இறக்கத்தை. பட் அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த வீடியோவில் ஒரு எப்படி டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஐடிசினா வெறும் ஐடிசியில் போய் விழுகிறது, டிசிஎஸ்னால் டிசிஎஸில் போய் விழுகிறது, இப்படி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியை தேடி தராது. ரொம்ப நாட்களுக்கு வெயிட் பண்ண வச்சிரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்போஷர் கொடுத்து போர்ட்ஃபோலியோவில் உட்கார வைக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ எல்லாத்தையும் தூக்கி ஒரே இடத்துல போடுறது நாட் அ குட் ஐடியா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ சில குறிப்பிட்ட பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபலில். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள விஷயங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.